செல்லக்குட்டீஸ் குட் மார்னிங், ஹாப்பி மண்டே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஆர்டர்ஸ், நம்மளோட விஷ் இருக்க பிளான்ஸ் எல்லாம் வந்து இப்போ சீட் க்ரோன்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் நிறைய சீட் க்ரோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 500க்கு மேலே வந்து நம்மளுக்கு ரீச் ஆக போகுது. சேல் கொடுப்பீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுப்போம். பட் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது நம்ம கிராஃப்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து இதையே கூட சில சிமிலர் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய சிமிலராக இருக்கிற பிளான்ஸும் வந்து நான் வந்து வாங்குறது எல்லாமே ரொம்ப பெரிய ஹரிபரியில் வந்து வாங்குகிற பிளான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். இங்கே பாருங்கள் செம்ம சூப்பர் இல்லை, எவ்வளோ பிரான்ச்சஸோட எவ்வளோ பியூட்டிஃபுல் ஒன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு பேட்ச்லேயுமே நியர்லி 50 பிளான்ஸ் வந்து வரும். அதில் இருந்து ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸோடு அழுகிடுச்சு. பட் அடினியம் திஸ் இஸ் நார்மல். ஓகே, திஸ் இஸ் நார்மல். இவ்வளோ பிளான்ஸ் நல்லா வந்த இடத்துல இது ஒன்று அழுகி வருதுன்னா எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து அடினியமில் நான் தான் சொல்லுவேன்ல, ரீசனே தெரியாது நம்மளுக்கு, வந்து என்ன ரீசன்னே தெரியாது, காரணமே இருக்காது. இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லவே முடியாது. வி கான்ட், அதை நம்மளால் சொல்லவே முடியாது. இவ்வளோ சூப்பர் ஹெல்தி பிளான்ஸ் ரிசீவ் பண்ண இடத்துல அது ஒன்று அப்படி போயிருக்குன்னா, இவ்வளோ நாள் அடினியம் வச்சு வளர்க்குற நம்ம வந்து இப்போ செல்லர்கிட்ட போய் இப்படி தான் இப்போ பிடிச்சி இது என்னன்னு இப்படியாச்சு அப்படியாச்சு. ஆக்சுவலி நான்லாம் எந்த அப்டேட்டும் கொடுக்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து அவங்களோட ப்ராப்ளமே கிடையாது. இது அடினியமில் நடக்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயம். ஒரு பூவை எடுத்து பிச்சு காமிக்கிறேங்க. பூவோடு அனுப்பியிருக்காங்க. யூஸ்வலாக அப்படி அனுப்ப மாட்டாங்க. அங்கே பாருங்கள், வா நான் அழகு இல்லை, இந்த சீட் க்ரோன் வேறு லெவல் பியூட்டி இல்லை, ஸோ ஸ்வீட். அழகாக வந்துருக்குது. இன்னொன்று கூட இருக்குது. ஐ திங்க் இது வந்து என்னோடய பெரிய விஷயம்னு சொல்லி ஒய்லட்டில் வந்து நான் வந்து இருங்க இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒய்லட்டில் அடுக்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், செமையாக இருக்குது. இது எல்லாத்தையும் மண் கலவை ரெடி பண்ணி நம்ம பாட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஒரு 1000 பிளான்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த வெறி அடங்காது. இதுதான் அடிக்ஷன்னு சொல்லுவேன் நான். இதெல்லாமே வந்து சேலுக்கு கிடையாது. ஒரு அதான் நான் சொல்ல திரும்ப பேஷனேட் கார்டனர் அப்படிங்கிறப்ப இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் சீட் க்ரோன் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரையும் 50 நம்ம அப்படின்னா நியர்லி 1000 போகிறோம் அப்படின்னாக்கும் எப்படி இருக்குண்ணா. இப்போதைக்கு 1000 இல்லை, இப்போதைக்கு 500 தான். 1000 கட்டிக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி. அதுக்கப்புறம் நம்ம சீட் போட்டு வளர்க்குறது வேறு லெவல். இப்போ இதெல்லாமே வந்து மல்டிபிள் பெட்டல்லேருந்து போட்ட சீட்ஸ் தான். எது என்னென்ன கலர் வரப்போகுதுன்னே தெரியாது. ஒரு ட்ரே நான் காமிக்க ஆரம்பிச்சேன்னு வைங்க, டைம் ஓடியே போயிடும். எவ்வளோ நேரம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ இதெல்லாம் என்னென்ன கலர்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சு தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பாருங்கள் 7/5/2024, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 1.5 வருஷம் ஆக போகுது. அது மாதிரி இங்கே நான் இப்போ கொஞ்சம் இங்கே இருக்கிறத மட்டும் நான் காமிச்சிட்ருக்கிறேன், அவ்வளோதான்.